ஹலோ நண்பா. நம்ம நிறைய பேரில் மெடிக்கல் கோடிங் ஃபீல்டில் சிபிசி சர்டிஃபைடாக ஆகணும். அண்ட் தென் இந்த 2025ல் மேண்டட்டரி சர்டிஃபைடாக இருக்கணும். ஆனால் இப்போது இருக்கக்கூடிய கம்பெனி ரெக்கமெண்ட்ஸில் ஒரு மேண்டட்டரி ரெக்கமெண்ட்ஸாக இருக்கக்கூடியது இந்த சிபிசி எக்ஸாம் கிராக் பண்ணியிருக்கணும் அப்படிங்கிறது தான். ஸோ இந்த ஒரு விஷயம் என்னென்னா, அதில் மெஜாரிட்டி ஆஃப் தி பீப்புள் சர்வே படி 78% ஆஃப் த பீப்புள் வந்து பாஸ் ஆகிறாங்க. மீதி 22% ஆஃப் த பீப்புள் வந்து ஃபெயில் ஆகிறாங்க. இதுக்கு மெஜாரிட்டியாக ரீசன்ஸ் என்ன பார்த்தீங்கன்னா, அவங்க டெய்லி கிளாஸ் அட்டன் பண்ணுறது கிடையாது. ஒர்க் பண்ணிக்கிட்டே கிளாஸ் அட்டன் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. பட் அதான் மேஜர் கூடிய மிஸ்டேக்ஸாகவே இருக்குது. இன்னொன்று, ரிப்பீட்டடாக மார்க் எடுத்துக்கிட்டே இருக்கணும். அவங்க 2 மார்க் எடுத்துகிட்டு கிராக் பண்ணலான்னு நினச்சாங்கன்னா முடியாது. அதுக்கு நிறைய மார்க்ஸ் எழுதினா மட்டும்தான் இந்த சிபிசி கிராக் பண்ண முடியும். ஸோ இதெல்லாத்தையும் எப்படி ஓவர் கம் பண்ணலாம், அண்ட் தென் சிபிசி எப்படி நம்ம லேர்ன் பண்ணலாம் அப்படிங்கிறத ஃபுல் வீடியோ இதில் நம்ம பார்க்கலாம். ஸோ உங்கள் ஃபுல் சப்போர்ட் வேணும் கைஸ். இனி கண்டினியூட்டியாக ஃபுல் வீடியோஸாக பார்க்க கீழே இருக்கக்கூடிய லைக் பட்டன் அண்டு சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.